முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது வேலை வாங்கி தருவதாக பண மோசடி பண்ணார் அப்படிங்கிற வழக்கில் தான் அவர் வந்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அப்புறம் வந்து அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வழக்கு விசாரணையில் இருக்கும்போது குற்றம் சாட்டப்பட்டவர் அமைச்சராக நீடிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து மறுப்பு தெரிவித்து அவருடைய வழக்கறிஞர் வந்து பேசியிருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது அவரை நம்ம வந்து அமைச்சராக நாங்கள் ஆக்கிட்டோம் அப்படின்னா அவர் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சாட்சியங்களை அழிச்சிருவாரு. ஸோ சாட்சியங்களை வந்து அவர் மறைச்சிருவாரு. ஸோ அதனால வந்து நாங்கள் அதனால தான் நாங்கள் வந்து அன்னைக்கு அனுமதிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நீதிபதிகள் அப்படி சொல்றாங்கன்னா, அதாவது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராவதில் எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வேணும்னா நீங்க வந்து மனு தாக்கல் செய்துட்டு நீதிமன்ற அனுமதியுடன் நீங்க அமைச்சராகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சராகுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.